சோஷியல் மீடியா, யூடியூப்லலாம் தன் வீட்ல வளர்க்குற வளர்ப்பு பிராணி, அந்த நாயோ, பூனையோ அதுங்களெல்லாம் அதில கொஞ்சி அதுங்களுக்கு அலங்காரம் பண்ணி போஸ்ட் போடுறதெல்லாம் நெறைய பார்த்துருக்கோம். இது போல தான் ஒரு ஒரு அம்மா, அவங்க பேங்க் மேனேஜர், குழந்தை இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆசையா வளர்த்துட்ருக்கிற ஒரு பெட் டாகு. அதுக்கு வந்து ஒரு எல்லோ கலர்ல ட்ரெஸ்ஸு போட்டு தலையில ஒரு கிரீடம் மாரி வச்சு அலங்காரம் பண்ணி தன்னோட வாட்ஸ்அப்ல தான் ஷேர் பண்ணுறாங்க. இது அப்படியே ஷேர் ஆகி போய் ஒரு விஷக்கருமி கையில் கிடச்சிருது. இது உடனே எங்களுடைய மத உணர்வுகளை எல்லாம் புண்படுத்திட்டாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இங்கே கிடையாதுங்க, பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில். நம்ம ஊர்லலாம் நிஜமாக க்ரைம் நடந்தாலே எஃப்ஐஆர் போடக்கூட மாட்டாங்க, சிஎஸ்ஆர் கொடுக்குறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் பாருங்கள் எஃப்ஐஆரே போடுறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து சம்மன் அனுப்பி சாட்சி விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. பேங்க் மேனேஜர் இல்லையா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா வேலையே போயிடுறாங்க இல்லையா. அதனால் ஹைகோர்ட்டில் போய் அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணுன்னு அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இதில் தான் ஜட்ஜி என்ன பண்ணுறாங்க, எந்த செக்ஷனில் போட்டிருக்கீங்கப்பா அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 298 ஆஃப் பிஎன்எஸில் அந்த செக்ஷன் வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மத உணர்வுகளை புண்படுத்துறதுனா, ஒன்று அந்த பொருள் வந்து ஒரு மத ரீதியான பயன்பாட்டுக்கு உரிய இடத்துல அது மத உணர்வுகளோட சம்மந்தப்பட்ட பொருளாக இருந்து அதை அவங்க சேதப்படுத்துகிறச்சோ அல்லது ஒரு மத ஊர்வலத்தில் அது போன்ற பொருட்களை வந்து வேணும்னே இன்டென்ஷனோட பண்ணும் பொழுது அதை சேதப்படுத்துகிறதோ தரக்குறைவாக அதனோட மற்றவங்களோட அந்த சமயத்தை சேர்ந்தவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவதுமே நடந்துக்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் இது அட்ராக்ட் பண்ணோம். ஆனால் இந்த அம்மா வந்து வச்சுருக்குறாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸோ இல்லை கிரீடமோ வந்து அது போல் ஒரு மத ரீதியான இடத்துல இருந்த புனித பொருள்னு கருதப்படக்கூடியது கிடையாது. அவங்க வீட்டில் அவங்களோட பெட்டாக்கு பண்ணது. ஸோ அந்த இன்டென்ஷனும் அவங்களுக்கு கிடையாதுங்கிறச்சு இது தேவையில்லாமல் இந்த செக்ஷனை அட்ராக்ட் பண்ணியிருக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை குவாஷ் பண்ணுறாரு. அந்த ஆர்டரில் தான் பாருங்கள் எம்எஸ் தோனியோட கேஸ் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? முன்னாடி நடந்தது பாருங்கள். முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, அவர் கிருஷ்ணர் மாதிரி அவருக்கு வேஷம் போட வச்சு அவரோட பல கைகளில் வந்து லேஸு பேக்கெட் அந்த சிப்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிற மாதிரியும், அதில் ஒரு கையில் ஷூ அவர் வச்சுருக்கிறத வச்சு அது மத ரீதியான உணர்வு புண்படுத்திட்டு அப்படின்னு பெங்களூரில் சேர்ந்த ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ண அங்கேருந்து தோனிக்கு வந்து சம்மனே அனுப்பிட்டாங்க. அப்போ தான் ரஞ்சன் கோகாய்ஜி இப்போ ராஜ்யசபா எம்பியாக கூட இருந்தார் பாருங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். அவர் வந்து இது தேவையில்லாமல் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை அந்த செக்ஷனை புரிஞ்சுக்காமல் சம்மன் அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதை வந்து குவாஷ் பண்ணாங்க. அந்த குவாஷ் பண்ண உடனே அடுத்த வருஷமே ஹைதராபாத்லேருந்து இதே போன்ற ஒரு கேஸு ஃபைல் பண்ணி அங்கேருந்து கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் ஒரு படி மேலே போய் வாரண்ட்டி இஷ்யூ பண்ணிடுறாங்க. என்பிடபிள்யூ தோனி வந்து உடனே அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போவும் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இது தேவையில்லாமல் நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிற செயல்.